எதிர்பார்த்த ஒன்றுதான். பார்டர் கவாஸ்கர் கோப்பை ஆஸ்திரேலியா வென்றது. நியூசிலாந்து அணியுடன் தொடரை இழந்த இந்திய அணி. பார்டர் கவாஸ்கர் கோப்பை வென்று வரும் என்ற நம்பிக்கையில் இந்திய ரசிகர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். அதுதான் இன்று நிகழ்ந்தும் இருக்கிறது. ஆனால் இந்திய ரசிகர்கள் எதிர்பாராத வகையில் முதல் டெஸ்டில் இந்தியா வெற்றி பெற்று நாங்கள் பார்முக்கு திரும்பி விட்டோம் என்று நிரூபித்தார்கள். அந்த அளவு சிறப்பாக ஒரு டெஸ்ட் தொடராக தான் இது இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. யாரை மறக்கிறார்களோ இல்லையோ, பும்ரா பந்துவீச்சை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் மறக்க மாட்டார்கள். இது இந்தியா ஆஸ்திரேலியா போட்டி அல்ல, பும்ரா வர்சஸ் ஆஸ்திரேலியா என்றுதான் பலரும் பேசினார். கடைசி போட்டியில் தசைப்பிடிப்பு காரணமாக பும்ரா பந்து வீச முடியாமல் போனதால் தான் இன்று ஆஸ்திரேலியா இந்த வெற்றியை சுவைத்திருக்கிறது. பும்ராவிற்கு இடையில் ஒரு போட்டிக்கு ஓய்வு கொடுத்திருந்தால் இந்திய அணி இந்த தொடரை வென்றிருக்க அல்லது சமன் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் மோசமான ஃபார்ம் தான் ஆஸ்திரேலியா உடனான மோசமான தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. 5வது ஸ்டெம்பில் செல்லும் பந்தை தொட்டு தொடர்ந்து 10 முறை விராட் கோலி அவுட் ஆகி இருப்பது அவரது திறமையை இதுவரை அவர் செய்த சாதனைகளுக்கு ஒரு கேள்விக்குறியாக அமைந்துவிட்டது. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வெளியே செல்ல சொல்லி ரசிகர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டனர். பும்ராவுடன் மற்றும் ஒரு பந்துவீச்சாளர் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் வெற்றி இந்தியா பக்கம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர் தோல்விகளின் காரணமாக இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மீது கடுமையான விமர்சனங்கள் வர ஆரம்பித்து விட்டன. இந்த தொடரின் நாயகன் பும்ரா தான். மொத்தத்தில் பும்ரா, ஜேசுவால், கே.எல். ராகுல், ரிஷப் பண்ட், நித்திஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், கடைசியாக பிரசித் கிருஷ்ணா. இந்த ஆஸ்திரேலியா தொடரில் பெயர் சொல்லும் அளவில் விளையாடிய நபர்கள் இவர்கள்தான். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் லெபுசன், ஹெட், ஸ்மித், போலட், பேட்கமிங், ஸ்டார்க், கொண்டஸ் சிறப்பாக விளையாடி அவர்களது அணியை வெற்றி பெற செய்து இருக்கிறார்கள். இந்திய கிரிக்கெட் அணி கற்றுக்கொள்ள வேண்டியது திறமையான வீரர்களை எடுத்து அவர்களை சரியான விதத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறுவது. பதவி ஆசை காரணமாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்காமல் இருக்க வேண்டும் பலர். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா விளையாடுவார்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.